கூப்பிடணுமாயா? மன உருகி கூப்பிடணும் தான். நீ எவ்வளோக்கு உள்ள உருகி அம்மாவை அழைக்கிறியோ அவ்வளோக்கு உங்கள் பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு கொடுப்பாங்க. சரியா தான்? கூப்பிடுவோமா? தாய் ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை மனையில் மன நிம்மதி இல்லாத எதுவாக இருந்தாலும் என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். இந்த பிள்ளைக்கு மன உறுதி மன நிம்மதியை கொடுக்கணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதி இல்லாத மகள் என் கஷ்டம் ஏன் எனக்கு தீரல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் எனக்கு என்றைக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன்னு என் தாய் இந்த மகள் கேட்டு வந்திருக்கு. ஆத்தா வாய்ட்டு கூப்பிடுதாயி வாத்தான்னு கூப்பிடுதா வாய்ட்டு கூப்பிடுதா. ஆத்தா ஈஸ்வரி தாய் உள்ள உருகி வரணும் மன உருகி வரணும். ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஏழைக்கு இறங்கி வாங்க மன உள்ள உருகி கூப்பிடுதாயி. ஆத்தா ஈஸ்வரி கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியுது பூரா கசப்புன்னு சொல்கிறேன். உண்மையா பையா? எது தெரிஞ்சாலும் பார்க்கறது பூராமே என் கசப்பாக இருக்குது. என் வாழ்க்கையே கசப்புதே என்னதாயி? சரியா? வாழ்க்கையில் நிம்மதினா நான் கேள்வி தான் கேட்கணும். உண்மையா பையா? உள்ள யார்கிட்ட சொல்லி அழுகிறதுனே தெரியாமல் போயிடுச்சு. உண்மையா பையா? மனையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. தொட்டா குத்தம் வச்சா குத்தம். உண்மையா பையா? சொல்லுதா இப்போதான் சொல்லுதா? குத்தம் குத்தம்னு எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொன்னால் நான் எப்படி வாழ்வின்னு எத்தனை தடவை கேட்டுட்டேன். கேட்டியாலையா? கிறுக்கு பிடிக்காத ஒன்றுதே எனக்கு. ஏதோ பிள்ளைகளை பெற்றதுனால குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரியா தாயி? உண்மை அதேட்டா? மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். சரியா? எனக்கு காயப்பட்டு பைத்தியம் கிடக்குறேன். பிரச்சனை இப்போ நான் நிம்மதியாகவே வாழவே முடியலை. எதுனாலேனே தெரியலேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா பையா? மன நிம்மதியாக கொடுத்தான்னு உட்காந்துருக்குற. சரியா தாயி? வீட்டில் நிம்மதி வேணும் எனக்கு சொத்து சோகம் தேவையில்லை நிம்மதி வேணும்னு கேட்டுக்க. உண்மையா பையா? நிம்மதியாக இருக்கணும். சரியா? அந்த குடும்பத்தில் வாழ போயிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு கேட்டிருக்கேன். சரியா? கட்டின புருஷன் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. உண்மையா பையா? எதா இருந்தாலும் ஒரு நம்ம பொண்டாட்டிதேன்னு பதில் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. எதை கேட்டாலும் கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காத மாதிரி. வேதனை மனசு பூரா உனக்கு வேதனை. சரியா? சொல்லி அழுக முடியலேன்ட்ட மனசுலேயே அழுதுட்ட. சரியா? இந்த பிள்ளைகளை பார்த்து நீ சந்தோஷப்படுற. உண்மையா பையா? இதில் தூக்கி கொஞ்சிறப்பதே அந்த மனசு சத்த நேரம் உனக்கு மனசு சரியாக இருக்கும். அது தூங்குச்சோ அங்கே விளையாட போச்சுனாவே உன் மனசு பற்றிட்டே எரியுது. உண்மையா பையா தாயி? வலி வேதனைக்கு ஏற்றா என்னை ஆளாக்கியிருக்கேன்னு கேட்டிருக்க. சரியா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு அரசனை விரும்பினியா இல்லை அரசன் உன் மேலே ஆசைப்பட்டாரா இல்லை கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிங்க? நான் சொல்லு தெரியுமா தெரியாதா? புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு அரசனை பேசினாங்களா? பேசலை. இல்லை நீ விரும்பினியா இல்லை அவங்க உன்னை விரும்பினாங்களா? விட்டு போயிருக்கிய? இல்லை நாங்கள் விரும்பினது. அது என்னதாயி? நீ விரும்பினதேனேதா? சரியா? இன்னைக்கு அது நடந்துருச்சா? இல்லை. அது மன வருத்தமாக தானே இருக்கு இன்னைக்கு? இல்லையா? அப்படிலாம் நான் நினச்சது இல்லை. இல்லைத்தா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஆமாம். சரியா? அது அன்னைக்கு இன்னைக்கு சொல்லாத. சரியா? யாருக்கு வழி? அவங்களுக்கு வழி தெரியுமா தெரியாது? தெரியுதா உனக்கு? தெரியலையா? தெரியுது. அதைத்தான் தாய் சொல்கிறேன் தெரிஞ்சுக்க. சரியா தாயி? இன்னைக்கு கஷ்டப்படுறமேன்னு நினைக்கிற. அது எதுனாலையும் தெரியாமல் தான் இப்போ உட்காந்துருக்க. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நம்ம யாருக்கு எந்த பாவமே அறியலைன்னு சொன்னியா இல்லையா? நான் யாருக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டேன். நான் உண்டு என் வேணும். நான் என் நேர்மையை கடைபிடிக்கிறவன்னு சொல்லுவேன். உண்மையா பையா? தப்புனா தப்புன்னு சொல்லி நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லிடுவி. யாரையும் நான் அவ்வளோ சீக்கிரம் குணமாக பேசுகிற இடத்துல குணமாக பேசி கோவமாக பேச என்ன அறியாமல் கோவம் வரும்னு சொல்லுவோம். உண்மையா? சொல்லுதாயி? என்ன அறியாமல் கோவம் வரும். எதனால் வருதுன்னே எனக்கு தெரியாது. சத்த நேரம் கழித்து நானே பொறுமையாக இருந்தாத்தே அந்த கோவத்தை தணிக்க முடியும். உண்மையா பையா? இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்? என் மன நிம்மதி வேணும். கட்டின பிடிச்சி நல்லவேனா இருக்கணும்னு சொல்கிற. உண்மையா பையா? என்னத்தா? இன்னைக்கு என் சொல்லுபடி கேட்டு என் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்கிறியா இல்லையா? இன்னைக்கு என் பிள்ளை என் புருஷன் நான் நிம்மதியாக வாழணும். போனதெல்லாம் போகட்டும். சரியா? தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வம்பு உனக்கு வருதா இல்லையா? அதை தீர்த்து வைத்தானே நீங்கள் உட்காந்துருக்க. சரியா தாயி? அதை தீர்த்து வைக்கணும் தாயின்னே என்கிட்ட தேடி வந்தேன். அம்மானு எனக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒத்தரவையாக இருந்தாலும் நானும் என் புருஷன் பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கணும். அடுத்தவளை அண்டி நான் போகவே விடாதுன்னு இருக்கேன். உண்மையா பையா? அடுத்தவளை அண்டி நான் போகவே விடாது. 1000 இருந்தாலும் தொட்டு தாலி கட்டினதே கடைசி வரையும் கணவனாக இருக்கணும்னு சொன்னியா இல்லையா? சொன்னில தாயி? என் பிள்ளையதே உலகம்னு சொன்னியா இல்லையா? அதுகளுக்காக இந்த உயிர்னு சொன்னியா இல்லையா? இன்னைக்கு மன நிம்மதியை கொடுத்தாயின்னு இங்கே உட்காந்துருக்கு. இப்போ கேளுதாயோ நீ கேட்டு வந்த வரத்தை கேட்டா எங்கள் வீட்டில் நிம்மதியே
கிடையாது. 2வது நாங்கள் ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம். அதில் தொட்டால் முடக்கமாகவே வருது. சரி. ஏகப்பட்ட காசு எனக்கு நட்டமானதான் மிச்சம். நேற்று கூட போனோம், சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க தவிர அது எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. சரிதா. அமையுமா அமையாதா? உனக்கு அமையும். சரியா தாயி? உன்னுடைய பிள்ளைய கரையும் போட்டு ஆட்டுறதுனாலதே அந்த தொழில் உனக்கு வந்து முடக்கமானது. சரியா? இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள அந்த தொழில் நீ வெற்றி பெறுவ. சரியா? வந்திருக்கோம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள சொல்கிறோம். அதே தாயி நீ தொழிலை வெற்றி பெறுவ. சரியா? உன்னுடைய பிள்ளைய கிறதுனாலே அது தட்டி தட்டி போச்சு. சரியா? எதை தொட்டாலுமே உனக்கு விளங்காது தாயி. வறுமையத்தையும் நீ சந்திச்சிருப்ப. சரியா? கஷ்டம்னு 10 ரூபாயை வீட்டில் வச்சு எடுக்கவே முடியாது. மணி பிரச்சனையே இன்றைக்கி 100 ரூபா வச்சுருந்தாலும் அடுத்து அதுக்கு கையை விட போய் வெறுங்க ஏற்றி விட்டு எடுப்போம். உண்மையா பையா? சரியா தாயி? அது உனக்கு தொழில் வெற்றி ஆக போகுது. உன்னுடைய பிள்ளை விலக போகுது தாயி. வெற்றி ஆகிடும். இன்னும் 6 மாதத்துக்குள்ள நீ வந்து மன நிம்மதியோடு இருப்ப. சரியா தாயி? எந்த பிரச்சனையுமே உனக்கு இருக்காது தாய். இந்த தாய் உனக்கு அருளாக கொடுக்குறது சத்தியாக கட்டுப்படுத்த தின்னுற கொடுக்குறது. இப்படி தாயி தொழில் செஞ்சது அந்த பிள்ளையோடைய கிரகக்காரையன் பிள்ளை ட்ரெஸ் மாத்திரையா அண்ணே? அச்சோ. சரி.